ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் ஏரியாவாக இருக்கக்கூடிய, பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 550 ஏக்கர் வருங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் பல்கான லேண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 550 ஏக்கர் இருக்குங்க. லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி ஸ்கொயராக தாங்க இருக்குது. சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்பிங்கில் இருக்கும், ஒரு 100 ஏக்கர் இருக்கும், நடுவில் இன்னொருத்தர் லேண்டு வரும், திருப்பி நம்மளோட லேண்டு வரும், திருப்பி இன்னொருத்தர் லேண்டு வரும், அது மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 550 ஏக்கரும் உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியில் தாங்க இருக்குது. லேண்டு ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும். லேண்டு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரே பவுண்ட்ரி தான். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 550 லேண்ட் இருக்கக்கூடிய நம்ம உள்ளே தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எதுவும் பண்ணல. அவங்க ஒரு 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ணல. நீங்கள் தான் லேண்டு வாங்கிட்ட அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் தாம்பரத்துலேருந்து 2-2.25 மணி நேரத்துலையும், காஞ்சிபுரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 1/2 hour இல்லை ஒரு 40 நிமிஷத்தில் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ லேண்டு வந்து நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. இல்லை ஒரு கம்பெனிக்காக லேண்டு வேணும், ஒரு பெரிய லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக கம்பெனிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, கம்பெனிக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வாங்கிட்டு தனியாக ஃபார்ம் லேண்டாக போடணும், ஒரு 50 சென்ட், 20 சென்ட், 30 சென்ட் தனித்தனியாக பிரித்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் சேல்ஸ் பண்ணலாம். இல்லை விவசாயம் பண்ணோம், ஒரே பவுண்ட்ரியாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஸோ புஞ்ச லேண்டு தான், உங்களுக்கு ரெட் சாயிலான லேண்டு தாங்க. மேபி உங்கள் விவசாயம் பண்ணாததுனால உங்களுக்கு மண் வந்து தெரியாமல் இருக்கலாம். நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து எப்படி இருக்கும், டிராக்டர் வச்சு ஓட்டி நிறவி பார்த்தா இந்த மண் சாயில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மண் வந்து எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேர் வருவாங்க. ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓனர் வருவாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட சிட்டியும் உட்காந்து பேச முடியாது. ஏன்னா இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட தாங்க இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லேண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. அந்த 5 ஓனரும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட இந்த லேண்டு வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் ஓகேன்னா நம்ம அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான் அந்த அக்ரிமெண்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம அந்த அக்ரிமெண்ட் பார்ட்டிக்கிட்ட டைரெக்டாக சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகேனா அந்த பார்ட்டிக்கிட்ட நம்ம பேசிக்கலாம். அக்ரிமெண்ட் பார்ட்டிக்கிட்ட லேண்டு எந்த லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக், ஆற்காடு தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம ஸ்டேட் பைபாஸுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். NH GST 100 அடி பைபாஸுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பொதாரம் இருக்காதுங்க. ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்களாக பொதாராக இருக்கும். ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு க்ளீன் பண்ண வேண்டிய செலவும் அவ்வளோ எதுவும் இருக்காதுங்க.
ஸோ கண்டிப்பாக நல்ல லேண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 அடி ரோட் டச்லேயே இருக்குங்க உங்களுக்கு. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி ரோட் டச்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. எனி டைம் பஸ் போகிற ரூட்டுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு ஒரு பஸ் போகிற ரூட் உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 1200 அடி வருங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஃப்ரண்டேஜோட புஞ்ச லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ வந்து பைபாஸுக்கும் லேண்டும் கொஞ்சம் நியர்பைலே தான் இருக்குது உங்களுக்கு. இந்த லேண்டை வந்து நீங்கள் எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரோடு வந்து ஒரு பெரிய லார்ஜு ஒரு 50 அடி 60 அடி ரோடு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம லேண்டில் வந்து பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. மிச்சபடி ஈச்ச மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈச்ச மரம் இருக்குது. வேறு எந்த மரமும் இல்லைங்க, பனை மரம் ஈச்ச மரம் தான் இருக்குது. மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் செம்மண் மாதிரி வரும், மீதி கொஞ்சம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக தான் வரும். களிமண்ணும் கொஞ்சம் வரும், லைட்டாக உங்களுக்கு வரும். கொஞ்சம் வெள்ளை மண் மாதிரி தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஏரியா வருங்க. பட் ஆனால் நிறைய செம்மண் மாதிரியும் வரும் உங்களுக்கு. இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 32,000, ஒரு ஏக்கர் வந்து 32 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டி உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 31,000-30,000 வர்றதுக்கு ஃபைனலாக வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கம்மி பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யாருக்கு இந்த லேண்டு சூட் ஆகும்னு தோணுதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுறேங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ கால் பேக் பண்ணி பேசிவிட்டு, ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது கால் பண்ணலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் இருந்திருப்பேன், அதனால தான் உங்களுக்கு கால் பேக் பண்ணி பேச முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் திருப்பி ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நான் அதில் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிடுறேங்க. ஃபைனலாக ஒரு 30 ரூபா பண்ணலான்றாங்க. நீங்கள் பாருங்கள், ஓகேனா இன்னும் கூட கம்மி பண்ணி கண்டிப்பாக பேசிக்கலாங்க. சிட்டி உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். நல்ல லேண்டு, பட் ஆனால் எந்த ஒரு கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க, ட்ரை லேண்டு தான். லேண்டு வாங்கிட்ட அப்புறம் நீங்கள் தான் கிணறு போரு சர்வீஸ் எல்லாம் போட்டுக்கணுங்க. இப்போதைக்கு லேண்டில் வந்து எந்த ஒரு கிணறு சர்வீஸ் எதுவுமே இல்லை. ஸோ ட்ரை லேண்டாக தான் இருக்குது. விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பண்ணலாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணலாம். சூப்பரான லேண்டு தான். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மண் மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு, பவுட்ரு மண் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பவுட்ரு மண் மாதிரி தான் அந்த லேண்டு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நல்ல சாயில் தான், சாயில் பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. தண்ணி வளமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நெல் தர்பூசணிலாம் போட்டிருக்காங்க இந்த லேண்டு கொஞ்சம் பக்கத்துலேயே. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, தண்ணி வளமும் இருக்குங்க. நீங்கள் போர் போட்டிங்கனாலும் கிணறு எடுத்தாலும் நல்ல தண்ணி நீர்வளமான லேண்டு தான். இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் லொக்கேஷன் ஸ்கெட்ச் வேணாலும் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டில் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான லேண்டு, ஒரே பவுண்டரி சேல்ஸ் வந்துருக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பிரித்து தரமாட்டாங்க, மொத்தமாக தான்